நான் மோசமானவனா? உள்நோக்கத்தோட பரப்பப்படுற சர்ச்சை. பாடகர் உதித் நாராயணன் விளக்கம். பிரபல பின்னணி பாடகரான உதித் நாராயணன் நேரலையில பாடிக்கிட்டு இருந்தப்போ, பெண் ரசிகரோட உதட்டுல முத்தம் கொடுத்த வீடியோ இணையத்துல காட்டு தீ மாரி பரவுச்சு. பாடகரோட செயலுக்கு கண்டனங்கள் குவிஞ்சிட்டு வந்த நிலையில, இது உள்நோக்கத்தோட பரப்பப்படக்கூடிய வதந்தி அப்படின்னு பாடகர் உதித் நாராயணன் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடம், ஒடியா, நேபாளி, போஜ்புரி அப்படின்னு பல மொழிகள்ல பாடி பல விருதுகள பெற்றிருக்கக்கூடிய பாடகர் உதித் நாராயணன் மேடை நிகழ்ச்சியில பாடிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவரோட தீவிர ரசிகர்கள் அவர் கூட செல்ஃபி எடுக்க மேடைக்கு வந்தாங்க. அப்போ பெண் ரசிகை ஒருத்தங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு பாடகர் கன்னத்துல முத்தம் குடுத்தாங்க. அப்போ பாடகர் அந்த பெண்ணோட உதட்டுல முத்தம் குடுத்தாரு. அந்த ஒரு ரசிகை மட்டும் இல்லாம மற்றொரு பெண்ணோட உதட்டுலயும் முத்தம் குடுத்தாரு. இத கூட்டத்துல இருந்தவங்க பார்த்துட்டு கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. இந்த வீடியோ இணையத்துல வெளியாகி நெறைய பேரு பாடகர் உதித் நாராயணன திட்டி தீர்த்திருக்காங்க. பொது வெளியில இப்படியா அசிங்கமா நடந்துக்கிறது? அவர் தன்னோட பொறுப்ப உணர்ந்து நடந்துக்கணும் அப்படின்னும், அவரோட இந்த செயல் நம்மளோட கலாச்சாரத்த அழிச்சிரும் அப்படின்னும் நெறைய பேரு அவர விமர்சனம் பண்ணாங்க. அதே மாதிரி சில பேரு அவரு யாரையுமே கட்டாயப்படுத்தி கொடுக்கல. ரசிகர்கள் அவர் மேல இருந்த அன்பால தான் அவர்கிட்ட வந்தாங்க. கடைசியா வந்த பொண்ணு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பின்னாடி அவரு பக்கத்துல வந்தாரு அப்படின்னு சில பேர் பாடகருக்கு ஆதரவாவும் கருத்துக்கள பகிர்ந்துட்டு வராங்க. இது பத்தி விளக்கம் குடுத்திருக்கக்கூடிய பாடகர் உதித் நாராயணன், அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துல நெறைய பேர் இருந்தாங்க. அங்க என்னோட பாதுகாவலர்களும் இருந்தாங்க. இருந்தப்பவும் கூட ரசிகர்கள் அவங்களோட கைகள குலுக்குறதுக்காக நீட்டுறாங்க. சிலர் கைகள்ல முத்தமிடுறாங்க. இது ஏதோ உள்நோக்கத்தோட நடந்ததா சிலர் விமர்சனம் பண்ணி, இந்த பாடகர் மோசமானவன் அப்படின்னு இணையத்துல திட்டுறாங்க. எங்க குடும்பத்துல சர்ச்சைய ஏற்படுத்தணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. நான் மேடையில பாடுறப்போ ரசிகர்கள் என்ன விரும்புறாங்க? அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன் அப்படின்னு விளக்கம் குடுத்திருக்காரு. பாடகர் உதித் நாராயணனோட செயல பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.